லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்தனால இன்னைக்கு என்னால் 8 மணிக்கு தான் எந்திரிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா நேற்று நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதனால டே 3 வாழ்க்கை அப்டேட்டே என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. பட் இயர்லி மார்னிங் பசங்க எல்லாம் வேக்கப் ஆனது, கம்மாயில் நல்லா குளியல் குளிச்சது, பசங்களோட நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணது, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போனது, எங்கள் மஹாலில் பண்ணி வச்சிருந்த ரெசிபிஸ் ஒவ்வொரு டிஷ்ஷையும் பார்த்து வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். பட் எடிட்டிங் பண்ண டைமே கிடைக்கல. ஸோ என்னால் அதை அப்டேட் பண்ண முடியலை. இன்னைக்கு வித்தவுட் பம்ப் அண்ட் எம்டி ஸ்டொமக்கில் என்னோட ஃபிசிக் கண்டிஷன் இதுதான். 2 நாளாக என்னோட ரூம்பை சரி பண்ணவே முடியலை. ஸோ அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய பைக் எங்கள் தந்தையாரோட பைக்கெல்லாம் நகர்த்தி கீழே வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸு, பனானா அண்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சிலிண்டர் என்ன வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட சிலிண்டர் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃப்ளெக்ஸு பிரிக்க கிளம்பிட்டோம். வச்ச ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் பிரித்து சரி பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரேம் ஒப்படைக்கிறதுக்குள்ள 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. தூக்கிட்டு போனது ரொம்ப களைப்பாக இருக்கும். என் தம்பி இளநீ சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணான். ஆனால் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பசங்க கேட்டுட்டாங்களேன்னு வேற வழி இல்லாமல் அவனுங்களோட நானும் சீட் மீல் எடுக்க வந்துட்டேன். இன்னைக்கு நான் லஞ்ச் எடுக்கவே கிட்டத்தட்ட 2:30